எப்படியோ ஒரு பையன் மட்டும் தச்சு போயிட்டான். இப்போ நம்ம மட்டும் வெளியே போகலாம், அவன் போயிட்டு எல்லா ஹீரோஸையும் கூப்பிட்டு வந்து நம்மள செருப்பால் அடிச்சு சாவடிப்பானுங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இவ்வளோ பிளான் பண்ணி நம்ம உள்ள வந்துட்டோம், கண்டிப்பா ஆல்மேட் கொண்டு தான் வெளியே போகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பசங்களை காட்டினா அவனுக்கு வெளியே போறானுங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனா இசுக்கு மட்டும் ஆல்மேட்டே கொடுறதுக்கு ஒரு பிளானோட வந்துட்டாங்கன்னா இவனுக்கு எப்படி வெளியே போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ சிகாராக்கி போறதுதான் போறோம், இந்த பசங்களை மட்டும் சாவடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி டெரரா ஒரு லுக்கு விட்டு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல கிட்ட போயிட்டு தவளையை சாவடிக்கிறதுக்கு தலையில கை வைக்க போவான். அப்போ இசுக்கும் தவளை தலையில அவன் கையை வச்சிட்டானா தவளை பவுடரா போயிடுவான்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி செத்துத்தோல சனியனேன்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஒன் பண்ணுவான். அவன் வச்ச பஞ்சில அந்த இடத்துல இருந்து எல்லாமே சதுரிடும். அப்ப அவன் கையை பார்க்கும்போது அவன் கைக்கு எந்த ஒரு டேமேஜுமா ஆயிருக்காது. சரி அவன் செத்துறானான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு பஞ்சா அந்த ஒரு நோமா வாங்கிட்டு அப்படியே ஸ்டெடியா பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த ஒரு நோமா இசுகோ பிடிச்சி அடிக்க வரும்போது தவளை இசுகோவை காப்பாத்துவா. அப்ப மறுபடியும் தவளை தலையில கையை வைக்க வரும்போது டம்முன்னு அங்க ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா யாரோ கதவை உடைச்சிட்டு உள்ள வருவாங்க. எல்லாருமே அந்த கதவு உள்ள இருந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கா பாத்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நேரத்துல அந்த கதவை உடைச்சிட்டு ஆல்மைட் உள்ள ஒரு என்ட்ரி ஒன்று கொடுப்பாரு பாருங்க. அந்த டைம்ல கீழே நின்றுட்டு இருக்க எல்லா வில்லன்ஸுக்குமே அள்ளு விட ஆரம்பிச்சிடும். ஆல்மைட்டி கிட்ட வந்து நின்றுட்டு என் பசங்க மேலே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சாடா அப்படின்னு சொல்லி இதனால சிரிச்ச முகத்தோட இருந்த ஆல்மைட்டி முகத்துல ஒரு வெறியோட காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்த எல்லா வில்லன்ஸையும் ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அடிச்சுட்டு ஐசாவை தூக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ரெண்டு பேர் கண்ணிலுமே மாட்டாத அளவுக்கு ஸ்பீட்ல வந்து இவங்க மூணு பேரையும் காப்பாத்திட்டு இருப்பாரு ஆல்மைட்டி.